2026ஆம் ஆண்டும் ஆங்கில புத்தாண்டத்துக்கு விருச்சகம். நம்மை விழ வைக்கவும் அள வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் எழ வைக்கும் தன் நம்பிக்கை தான். இந்த பணம் இருந்தால் மட்டும் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். வலிமையானது கஷ்டம், வலிமையானது நஷ்டம், வலிமையானது பண நஷ்டம், வலிமையானது டிப்ரெஷன். இவை அத்தனையும் நம்ம நம்பிக்கை எல்லாமே ஒரு தும்பிக்கை கொண்டு ஜெயிச்சு அதனுடைய ஆற்றல், அந்த அறிவு, அந்த ஆராய்ச்சிக்குரியவர் விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. பிரம்மாண்டமான ராசி விருச்சகம். பிரம்மாண்டமான ராசி, ஏகப்பட்ட தலைவர்கள் கொண்ட ராசி, ஏகாதிபத்தியத்துக்குரிய ராசி, இன்னும் சொல்லப்போனால் ஆணவத்துக்கும் அன்புக்கும் உரிய ராசி, ரகசியத்துக்கு உரிய ராசி, அறிவியலுக்குரிய ராசி, இந்த நாட்டுக்கும் நமது தாய் நாட்டு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துக்குரிய ராசி, குருவுக்கு உரிய ராசி, எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடியது விருச்சகம். அதனால தாங்க என்னன்னு தெரியல, விருச்சகத்தில் அனுசம் கேட்டை, விசாகம் அனுசம் கேட்டை, இந்த 3 நட்சத்திர அதிபதிங்க மிக அற்புதமாக இருக்கும். எல்லாத்துலேயும் வேகமாக இருப்பாங்க, எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடியது விருச்சக ராசிக்காரவங்க. அப்போ விருச்சகத்துக்கு பாருங்கள், இந்த ஆண்டு கண்டிப்பாக முதல் சுற்று. அப்போ முதல் சுற்று என்பது முதல்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரையும் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு கால புருஷனுக்கு உங்களுக்கு 8வது ராசி, 8வது ராசி கால புருஷனுக்கு மிக முக்கியமான இடம். எல்லா ரகசியங்களையும் காக்கக்கூடிய இடம், எல்லா கழிவறையும் வரக்கூடிய இடம், எல்லா காலங்களும் மாங்கல்யம் வரக்கூடிய. பாருங்கள், கழிவறையும் அதுதான், மாங்கல்யம் அதுதான், ஆயுளுக்கும் அதுதான். அப்போ விருச்சகத்துக்கு என்ன தன்மை? கண்டிப்பாக 5ல் பஞ்சமாதிபதி சனீஸ்வரன். ஒரு 4 மாதம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்துட்டா குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குரு உங்களை 5ஆம் பார்வை பார்க்கும். கடகத்துக்கு எப்போ வர்றாரு? மே மாதம் வர்றாரு. மே மாதத்துக்கு வரும்போது கக்குன்னு உங்களுக்கு உச்சகுருவாய் உங்களை பார்ப்பார். அப்போ கடகத்துக்கு சந்திரன். அப்போ உச்சகுரு சந்திரன் வீட்டிலேருந்து எங்கே பார்க்குறாரு? விருச்சகம். விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம். பார்த்தீங்களா? காலபுருஷனுக்கு 4க்குரியவர் 8ல் நீச்சம். அப்போ இந்த இடத்துல யாரை கவனிக்கணும்? தாயாரை நல்லா கவனிக்கணும். தாயார் மருத்துவ செலவு, வைத்திய செலவு, உடம்பு ரீதியாக எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீச்சம், ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு சிக்கு, ஏதாவது ஒன்று வந்தே ஆகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு விவசாயம், ஆராய்ச்சி, கடல்வெளி, சப்மரீசன், நீரோட்டங்கள், காதல், வசிய காதல். காதல்லையே விருச்சகத்துக்கும் ரிஷபத்துக்கும் வசிய காதல். வசின்னு சொல்கிறோம்ல, அது வசி இல்லை, அதுக்கு பேர் இறைவன் கொடுத்தது நமக்கு சிவசிவா. அப்போ வசி. அப்போ விருச்சகத்துக்கும் ரிஷபத்துக்கும் பார்த்தீங்களா? வசி பாருங்கள். எங்கே இருந்தாலும் பாருங்கள், விருச்சக ராசி பாருங்கள், ரிஷப ராசி பாருங்கள், எங்கேயாவது ஒரு பொண்ணை கூட்டி வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட காதல் மோதலோடு முடியும், பிரச்சனையோடு வரும், எல்லா வகையும் சந்திக்கக்கூடிய தயாராக இருப்பீங்க நீங்கள். அதுதான் முக்கியம். எல்லா வகையிலும் தயாராக இருக்கக்கூடியது விருச்சகம்தான். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது விருச்சகம்தான். அதனால தான் டிஃபென்ஸ் அப் தி கன்ஃபியூஸ் மைண்ட் அப்படி சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் அப்படி இருக்கும். அது எந்த நேரம்? உங்கள் ஜாதகத்தில் திசாபத்தி, உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோ ராகுவோ அந்த நெல்கிரகங்களோடோ அந்த ஒளிக்கிரகங்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். பகை கிரகம், சத்துருக்கள் சமாச்சாரம் இருக்கக்கூடாது. சத்துருக்கள் இல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு மேற்கண்ட தொழில் பூரா எடுத்துக்கோங்க. விவசாயம் எடுங்க, ஆசிரியர் எடுங்க, வெளிநாடு எடுங்க, வெளிநாட்டில் மனைவி எடுங்க, துணைவி எடுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், உத்தியோகத்தில் பட்டம் பதவி தேடுங்க. எல்லாம் ஒரு 4 மாதம் பொறுத்துக்குங்க. இந்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது முன்னதாகவே தசாபத்தி நல்லா இருந்தால் சுப்பீரியராக போயிடுவீங்க.
தசாபுத்தி நடந்தால் சுப்பீரியராக போயிடுவீங்க. அதனால நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு அனுசம் விசாகம் அனுசம் கேட்டை. அரசியல் ஞானி, அரசியல் யோகி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, வெளிநாட்டில் இருக்கிறது, அம்பாஸ்டராக இருக்கிறது, செக்ரட்டரியாக இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது, எல்லாம் விவசாய தலைவர்களாக இருக்கிறது, விவசாயிக்கு பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது, எல்லாமே விருச்சகம். உடல் ரீதியாக கவனம், மன ரீதியாக கவனம், பார்த்தீங்களா? போக்குவரத்தில் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், குழந்தை பருவத்தில் மிக கவனம். தம்பி வந்துடுறா, ஸ்கூல் பஸ் வந்துருச்சுரா, அட இருமா வர்றேன், அங்கே வேணால் பாத்ரூமில் சத்தம் கேட்கும். இப்படியெல்லாம் வரக்கூடியது விருச்சகம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக கண்டிப்பாக விசாகம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் விசாகம் கண்டிப்பாக போகணும். அடுத்தது விசாகம் அனுசம் கேட்டை. அனுசம் கொல்லூர் மூகாம்பிகை, கோக்கர்ணம். அந்த அனுசம்னாலே கொஞ்சம் கர்நாடகம், அங்கே உள்ள திருத்தலங்கள். அனுசம் கேட்டை சொல்லவே வேண்டாம். நம்மளை எல்லாம் வேட்டையாடக்கூடியவர் ஆஞ்சநேயர் தான். பக்தியால் வேட்டையாடக்கூடியவர். சுந்தர காண்டம் நல்லா படிங்க. 3வது சர்க்கம் 4வது சர்க்கம் சுந்தர காண்டத்தை தெளிவாக படிங்க. திருப்பாவை. விருச்சகம் 3 மாதம் பொறுத்துக்கங்க. குரு அழகாக உங்களுக்கு பார்க்குறாரு. கடகத்துலேருந்து 5ஆம் வீடை பார்க்குறாரு. வெளுத்து கட்டி நல்ல முறையில் வந்துடுவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க. இப்போவே நல்லா வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தை 14/4/2024 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை விட உங்களுக்கு சிறப்பு வேற ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. எப்போதுமே சரி, விருச்சிக ராசி பாருங்க, பயங்கரமா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த விருச்சிக ராசி தான். இவங்கள மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசினா விருச்சகம் தான். கடுமையா உழைக்கக்கூடிய குணம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். உழைப்புகளை விரும்புவாங்க. என்ன முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது. இவங்க மனசுக்குள்ள என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க சந்தர்ப்பம் நீசமாகறாங்க. ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் விருச்சகம். ஆனா எவ்வளவு ஹார்டான ஒர்க்கா இருக்கட்டுமே, நீ ஒரு சேலஞ்ச் பண்ணி இவங்க விருச்சிக ராசியில ஒப்படைங்களே, இதை முடிச்சு பாரு அப்படிம்பாங்க. எப்படியாச்சும் குறுக்கு வழி ஷார்ட் வெளில போய் அந்த காரியத்தை அடிச்சு நுறுக்காம வர மாட்டாங்க, வெளில வர மாட்டாங்க. இதாங்க விருச்சகம். எதுலையுமே கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், ஒழுக்கமான குணம் விருச்சிக ராசிட்டு நிறைய இருக்குங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நம்மளுக்கு வரக்கூடிய 2026 சரியாந்திர யோகம். 2026 உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியான காலம் கண்டிப்பா வரப்போகுது. சனி பகவான், தொழில், ஆயுள், உங்களுடைய குடும்பம் எல்லாமே சனி பகவான் தான். 2 குரு, பெருங்கொண்ட பணம், உங்க ஜாதகத்துல தோஷத்தை நீக்கிறது, வாழ்க்கையில என்னென்ன ஒரு வெற்றி கிடைக்கும் குரு தான் பார்க்கணும். அடுத்து ராகு கேது. இவ்வளவு கண்டா யாரும் பயப்பட பார்க்க மாட்டாங்க. தோஷத்தை உருவாக்குறதே இந்த ராகு கேது தான். ஒரு மனிதனை பிரம்மாண்டமா பெரிய அளவுக்கு போறது ராகு. கேதுங்கிறது ஒரு மனிதனை ஒரு குழப்பத்தை கொடுத்து தருமாற்ற போது கேது. இது எல்லாமே நல்லா இருக்க மட்டும் நீங்க பார்த்துட்டு இந்த வருஷத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன்னா கிரகம் இப்போ பக்காவா இருக்கு. தயவு செய்து இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. எல்லாருமே உங்க ஜாதகத்துல என்ன கிரகம், இந்த 4 கிரகத்தோட திசாபுத்தி நடக்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த வருஷத்துல நிறைய ஒரு அதிசயம் இருக்கு. ஏன்னா எல்லா கிரகமும் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறதுனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல ராகு பகவான் இருக்காருங்க. 4ஆம் இடத்துல கேந்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் செய்யணும். அப்ப ராகு உங்க ஜாதகம் நல்லா இருக்காருன்னு பாத்துங்க. அடுத்து திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான், செம்மையான நேரம். இப்ப வக்ரம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் இங்க சனி பகவான், சனி கொடுக்க யார் தடுப்பார்? செம்ம யோகம். திரிகோணத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களை ஜெயிக்க முடியாது. இப்ப அவர் பலத்துல உட்காந்துருக்காரு சனி பகவான். அடுத்து 8ஆம் இடத்துல குரு பகவான். 8ல குரு 2க்கும் 5 கூட 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. விபரீத ராஜ்யத்தை உண்டு பண்ணி விடுறாரு. 8ஆம் இடம் எல்லாமே கெட்டதுன்னு நினைக்க கூடாது. 2026 திடீர்னு உடையாச்சு யோகம் வரலாம். ஒரு நல்லா இருந்தா போதும். இப்ப ஒரு சிறந்ததுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்துக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு அவருடைய சொந்த நட்சத்திரம் போறாரெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. ஒரு சில பேருக்கு விருச்சிக ராசி குரு நல்லா இருந்துட்டாருன்னா, லக்னத்துக்கு நல்லா வந்துட்டாருன்னா இங்க கெட்டது சொல்ல முடியுமா? சொல்லவே கூடாது. 8ஆம் இடத்துல குரு
10ஆம் இடத்துல யாரு? கேது. கேந்திர யோகத்துல கேதுங்க. 4-10 ராகு கேது இருக்கு. சூப்பரா இருக்குங்க. 4யும் 10லையும் ராகு கேது. இந்த வருஷத்துல ராகு கேதுனா மாறாது, அதே இடத்துல இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க, இந்த சனி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாரு? வருமான படம் 8ல குரு இருந்தாரா, நிறைய வருமானம் குரு சரி இல்லாதவங்களாம் வருமானத்தையும் பொருளாதையும் ரொம்ப சிரமப்படுத்தினாரு. வேலை தொழில சரியாந்திர அடி சரியாந்திர லாக்குங்க. நீங்க தொழில சரியாந்திர ஈடு கொடுக்க முடியல. வண்டி வாகனத்துல ரிப்பேரு, உடல் ஆரோக்கியத்துல தடை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, தொழில ஒரு பிரச்சனை, எல்லா கஷ்டத்தையும் பார்த்தது யாரு தெரியுமா? நீங்க தான். சொல்லலாம், உங்களை கண்டிப்பா சொல்லுவீங்க. இருந்துச்சுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இட பிரச்சனையோ, வேலை பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, தொழில பிரச்சனையோ கண்டிப்பா இருந்திருக்கணும். நான் எழுதியே கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு கண்டிப்பா நடந்துச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. வேலை, தொழில், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவுகள், நிறைய தாமதம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, திருமணத்துல ஒரு பிரேக்கை கொடுத்து விட்டாரு. இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி போய் இங்க தடமாகுது. 2025 ஃபுல்லாவே திருமணத்துல ஒரு தடங்கள் இருந்திருக்கணும். தொழில் உத்தியத்தில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும். அப்ப இந்த 2026 நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு நல்லதுதான். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதெல்லாம் நீங்க எதுவெல்லாம் கவலைப்படாம அடிச்சு துணிஞ்சு அடிங்க. உங்களால முடியும். யாருமே கர்மம் இல்லாம பிறக்க முடியாதுங்க. விருச்சிக ராசி எல்லாத்துக்கும் சொல்றேன்னா, ஒவ்வொரு இந்த 12 ராசிலும் எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருப்பாங்க. அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியும். விருச்சிக ராசி பிரெயின் மூளையை செலவு பண்ண நீங்க பெரிய ஆளு. ஏன் பயந்து ஒதுங்குறீங்க? கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். 2026 ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. ஜெயிக்கலாம். ஜெயிக்க பிறந்த ஒரே ராசி விருச்சிக ராசி. அதனாலதான் சொல்லுவேன், விருச்சிக ராசி தோல்விக்கான ராசி கிடையாது. அப்போ உங்களோட மனசுக்குள்ள தைரியத்தை கொண்டாவே நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க. ஏன்னா முருகனுடைய அருள் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. பயப்படாதீங்க. எது இருந்தாலும் உங்களால முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கடன் பகை எல்லாமே பார்த்தீங்க. இனிமே முதல் பலனை என்ன சொல்லுவேன், யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ இந்த 2026 வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், ஏன் வருமானம் கிடைக்குங்கிற வார்த்தை சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, நகையோ நகை மூலமாகவோ இல்லை பணம் பெருமண்ட பணமோ இன்கம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். இல்லை இடமோ வரலாம். ஒன்றும் இல்லை, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ வழக்கு இருக்கலாம். அதை போய் ஜெயிக்கலாம். உங்களை வீடு இடத்துக்கு வண்டி வாங்கணும், காசு பணம் வரலாம். கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த 2026. ஏன் வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவர் போறது புனர்பூச நட்சத்திரம், அடுத்து பூசத்துல போவார். கண்டிப்பா வாய்ப்பை கொடுத்துருவாரு. ஏன்னா வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க, ஏதோ உங்களுக்கு கிடைக்க போது, இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் சொல்றது புனர்பூச நட்சத்திரம் பிறந்த எல்லாத்துக்குமே டைமிங் பக்காவா இருக்கு. குரு புனர்பூச நட்சத்திரம் போறதுனாலதான் சொல்றேன், விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் செம்மையான யோகத்தை கொடுப்பார். வருமான இன்கம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே அவருங்க சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. இப்ப ஓப்பனா சொல்றேன், வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்கள் இருந்துச்சு, வேலை பார்க்குற ஆள்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு, வேலைக்கு ஆள் கிடைக்காத தொழில் பண்ற ஆள்லாம் இருந்துச்சா இல்லைன்னு கேட்டு பாருங்க. இனிமே நல்ல ஒரு வேலை, அனுகூலமான வேலை வரும். எதனால? 11ஆம் இடத்தை சனிபகவான் வேலை உத்தியோகஸ்தான் அதிபதி நேரா பார்ப்பதால் கன்னி ராசியை, கன்னியை எந்த கிரகம் பார்த்தாலும் சரி அதான் வேலை உத்தியோகத்தை நிர்வாகம் பண்ணும். அங்கே 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை உத்தியோகத்துல பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் போது வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வெளிநாட்டில் உள்ள மாற போறீங்க. வெளியூர்ல வேலை பார்க்கறது கண்டிப்பா அனுபவம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அரசாங்க வேலை வரப்போது. தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடியவர்களாம் இந்த 2026 நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க போது. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த பலன். அடுத்து கொடுப்பாரு பாருங்க. ராகு என்ன பண்ண பாருங்க தெரியுமா உங்களுக்கு? உலகம் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் இருப்பீங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. பட்டம் பதவி போல் அந்த எல்லாமே தேடி வரும். அரசியல் அரசாங்கத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு. விருச்சிக ராசி பேர் எழுதிடலாம். அரசியல் அரசாங்கம் பெரிய லெவலுக்கு வர்றது 2026 நீங்க தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதலாம். என்ன, குருவும் சனியும் ராகும் இது எல்லாமே இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். 2026 எழுதியே கொடுத்துடலாம். செம்ம யோகம் இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு. மருத்துவமனை போகாத ஆலையில நான் எழுதியே கொடுத்துருப்பேன். மருத்துவமனைக்கு போகாத ஆலையில விருச்சிக ராசி இப்ப மருத்துவ செலவு குறைஞ்சிடும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. ஏன்னா மனைவி ஸ்தானத்தை 7ஆம் இடத்தை சனிபான் 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வை அவர் கொடுக்கறனால காதல் திருமணமோ குழந்தை பாக்கியத்தோ அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா. இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் வருது. தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்குது. மெயினா மருத்துவ வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பதம் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு.
நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கேன். ஏன் லாட்ரியும் எடுக்கும்? குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் 5ஆம் இடத்துல பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப லாட்ரியும் அடிக்குமா அடிக்காதா? அப்ப குரு சனி யாருக்கு யோகம் இருக்கோ அவங்க மட்டும் லாட்ரி வந்து எடுக்கலாமே. உங்க ராசியான என்னன்னு பார்க்கணும். நீ பிறந்த லக்கணத்தை வச்சு பார்க்கணும். எடுத்தா கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதே பணத்தை கூட வரையும் நம்ம ஜாதகம் வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திரம் நம்ம போமா, முதல் நட்சத்திரம் விஷாதத்துல பிறந்தவங்க. எப்படி விஷாதத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நட்சத்திரம், பயங்கரமான கற்பனையான நட்சத்திரம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகமுடைய நட்சத்திரம், ஒருத்தரை நம்பி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். மத்தவங்க மட்டும்தாங்க. நான் விசாக நட்சத்திரம் கெட்டதே சொல்ல மாட்டேன். எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கணுங்கிற தைரியம் கொண்ட ஒரே நட்சத்திரம் விழுந்தாங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து பணம் கொடுத்து வாங்குறது, கொடுக்க வாங்க பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நிறைய ஒரு கஷ்டமான வேலை பார்க்குறாங்க. அனைவருக்கும் பாருங்க செம்மையா இருக்கும். கற்பனையான வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். எழுத்து கடிதம், கம்ப்யூட்டர் சந்தோஷம் எல்லாமே இனிமேல் சூப்பராக இருக்குன்னா இதுக்கு மாதிரி நிறைய தடங்களை கொடுத்துட்டாரு. பொருளாதாரையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விசாரணத்தில். மே மாதம் வந்து கஷ்டப்படுறாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பாரங்களுக்கு தடை, குழந்தைகளுக்கு செலவுகள், குடும்பத்தில் ஒரு திருமணத்தில் தடை, எல்லாமே ஒரு தடங்களை நிறைய பார்த்துருந்தாங்க 2025. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரம் தான். இப்போ எல்லாமே சூப்பராக அமைதிப்பாரு. இப்போ இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, அரசாங்க வேலை கிடைக்கிறதோ, அரசியலை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே விசாக நட்சத்திரத்துக்கு செம்மையா இருக்கு. பார்த்துக்கணும். கெட்டதே சொல்ல மாட்டேன். நான் நிறைய நல்ல விஷயம் காத்துருக்கு. அடுத்த அனுசவத்தில் பிறந்தவங்க எப்போதுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இவங்களை மாதிரி உழைப்பாளிகள் யாருமே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்ல போனா எப்போதையும் குடும்பம், ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது. எது வந்தாலும் பயப்படாதீங்க அனுசவத்தில் பிறந்தவங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சனி பகவான் வக்ரம் வந்தாரா, நிறைய தடங்களுங்க. ஒரு 139 நாள் எடுத்துக்கங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த அனுசவத்தில் பிறந்த அனைவரும் சொல்கிறேன். மருத்துவமனைக்கு போனீங்களா, இல்லை வேலை இல்லாமல் இருந்தீங்களா, உத்தியோகத்தில் பிரச்சனை வச்சா, இல்லை கடன் பிரச்சனை வச்சா, இல்லை திருமணம் தள்ளி போணுச்சா, ஒரு குழப்பம் இருந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு. நான் சொல்றது அனுசவத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள பாருங்க. ஆமாம் மாப்பிள்ள எனக்கு வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, எல்லாமே தரங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் வந்து அனுசவத்தில் பிறந்தவங்க. இனிமே பாருங்க சனி பகவான் நிவர்த்தி ஆகிட்டார். வேலை மாற்றம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, திடீர் யோகம், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த 2026 கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதாவது அனுசவத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்கள் கையில் வரப்போப்பாரு. அப்பாவோட சொத்து இருக்கலாம், அப்பாவோடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும். ஒரு திறமையான வேலையை ஈஸியாக முடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை பக்கம் தேடி வரும். நீ அனுசவத்தில் பிறந்தவங்க. அடுத்து கேட்டேன் பிறந்தவங்க இவங்க மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது. என்ன எல்லா விஷயத்துலையும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. என்கிட்ட பிடிச்சதே இந்த கேட்டேன் பிறந்தவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது மாதிரி ரொம்ப தடங்களை கொடுத்துட்டாரு. வேலையிலையும், தொழிலையும், உத்தியோகத்திலையும், வருமானத்திலையும் நிறைய தடங்கள். எதுவுமே சரியா அமையல. ஒரு குழப்பத்திலையும், ஒரு லாப வருமானத்தையும், பொருளாதாரையும் நிறைய கஷ்டத்தை கொடுத்தா. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அந்த 3 மாசத்துக்குள்ள நான் சொல்றது. இந்த வருஷம் 2025. 2026 உங்க வாழ்க்கையில எல்லாமே பிரகாசம் அமையும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கண்டிப்பா வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கணவனுடைய ஒற்றுமை, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றங்கள், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கமிஷன் அதாவது நகர வச்சிருக்கவங்க, இது எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும். எழுத்துத்துறை, கணிதத்துறை எல்லாமே செம்மையா இருக்கும். செல்போன் கடை வச்சிருக்கோம், நல்லா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. கேட்டேஜில் பார்த்தோம் நல்லா கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் 2026. அப்படி 2026 விருச்ச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது. பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரியில் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரி காலாக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய நீலகண்டாயம் மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. அதாவது சிவ வழிபாடு,
ருத்ர வழிபாடு, முருகர் வழிபாடு, இப்படிப்பட்ட அற்புதமான பக்திமான்களாகிய விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி பொறுத்தளவில் 2 ராசிகளும் சேர்ந்தது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு 10 பிறவியில அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை 10-20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 63 நாயன்மார்கள் வழிபாட்டை நீங்கள் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் செய்தீர்களானால் மகான்களினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய கஷ்டத்தையும் கசப்பையும் தர்ம சங்கடத்தையும் சிரமத்தையும் போக்கும். விருச்சிக ராசிக்கு 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் பலன் சொல்கிறோம். அப்போ விருச்சிக ராசி காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அது இயற்கையிலேயே ஒரு கசப்பு இருக்கும், ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் மின்னல் வேகத்தில் திட்டம் தீட்டுவார்கள். அறிவில் சிறந்தவர்கள், ஆண்டோர்கள், பெரிய சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, பெரிய கணித மேதையாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே பிரமாதமாக இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ராசி பலனை பொறுத்த வரையில் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் வரக்கூடிய குரு பகவான் அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசியில உச்சமடைய போறார். ஏற்கனவே ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பகவான், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் மெயின் பிளானட். இந்த பிளானட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு ஒரு மங்கள பார்வை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய 3ஆம் வீட்டின் அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 3ஆம் வீட்டின் அதிபதியையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். எங்கிருந்து? உச்சமாக இருந்து, உச்சமான ஒரு கிரகம் இருந்து அதனுடைய பார்வைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோப சாப தோஷ ரோகத்தை எல்லாத்தையும் போக்கிடும். சேலஞ்சடா சொல்றேன், பரீட்சையில எழுதி தோத்து போன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கைப்பிடி அளவாவது ஒரு வேலையை கிடைச்சிடும். செல்வம் அதிகரிக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். சில உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கு, மனுஷனா இருந்தால் நோய் வர்றது சாஸ்திரம் தான். 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், முதல்ல நல்ல திட்டங்கள், உங்களுடைய கலைத்திறமைகள் மூலம் லாபம் ஏற்பட போகுது. குரு பகவான் உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கும் 5ஆவது வீட்டுக்கும் அதிபதி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியில் இருந்து 9ஆவது வீட்டில் சஞ்சரிப்பார். ராசியிலிருந்து 9ஆவது வீடு பாக்கியஸ்தானம், காலச்சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி. அப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகும்? குருவே உச்சமடைகிறார். அப்ப இது அதிர்ஷ்ட வீடுன்னு பெயர். அதிர்ஷ்ட வீடு, குருவுக்கு அதிர்ஷ்ட வீடு யார்? விருச்சிக ராசிக்கு. குரு 9ஆவது வீட்டில் சஞ்சரிக்கிறார். சமூக ரீதியான முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். 2ஆம் இடம் தனுசு ராசி. 2ஆம் இடம் தான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இதெல்லாம் இருக்கும். 5ஆம் இடம் அறிவு, புத்தி, ஞானம், ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி அதெல்லாம் உண்டு. 3ஆம் இடம் என்பது போட்டித் தேர்வுகள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்ப 3ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஆகிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால உங்கள் வாழ்க்கையில சவால்களை குறைக்கும், சரியான முடிவை எடுக்கக்கூடிய உங்கள் திறமையெல்லாம் வளர்க்கும். அதனால இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக, ஆமா ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கடா நாங்க முன்னேறி இருக்கோம் அப்படின்னு புலம்புறீங்க, கமாண்ட்ல போட்டு தள்ளுறீங்க. நாங்க என்ன செய்வோம்? உங்க ஜாதகம், பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தா 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருக்கான், விலகம் எங்கும் எல்லா பேருமா கெட்டு போறான், எல்லாருக்குமா சிரமம் இருக்கு. சிரமம் இருக்கும், இல்லைன்னா இல்லை. இது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகமா வாரார். அதனால உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்குவேன், மனதார சொல்றேன். அதனால நீங்க தவறான செயல்களிலிருந்து விலகியிருப்பீர்கள்.
உங்களுக்கு புனித யாத்திரைகளுக்கு போகணும், நிறைய ஆன்மீக வழிபாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால இடமாற்றத்தை கொடுப்பானால நான் உள்ளூரில் தான் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? கடவுள் ஏதோ ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தடுது. வருவதை எதிர்கொள்ள வேண்டும், வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதனால சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4 கூடியவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால பொதுவாக ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும், மந்தமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொடர்பில் சில நோய்கள் உங்களை தாக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் பாதிப்படையும், உங்களை தொந்தரவு பண்ணும். அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் குறித்து கூட நீங்க கொஞ்சம் கவலைப்படுவீங்க. எழுதிக்கங்க. கல்வியில் உள்ள இடையூறுகள்லாம் ஏற்படும். மாணவர்கள் கவனம் செலுத்தணும், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு. அதெல்லாம் ஜூனுக்கு பிறகு சரியாயிடும். ஜூன் 2, 2026 பிறகு குரு கடகத்துக்கு வரும் பொழுது, அப்ப அட்டமத்தில் இருக்க குரு விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அதனால இருக்கு. அப்ப ஜூன் 2க்கு பிறகுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷத்தின் பின்பகுதியில். அதனால மாணவர்கள் கவனம் செலுத்தணும், அதுக்கு முன்னால கவனம் செலுத்தணும். சிக்கல்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்லாம் முன்ன வரும். காதல் உறவுகளிலும் சில பதற்றம் இருக்கும். காதல் உறவுகள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எப்படி நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்றது, ஒன்றும் முடிவு சொல்ல மாட்டாங்க. காதல் கசக்கும். ஜூனுக்கு பிறகு இனிக்கும். ராகு கேது பயிற்சி. ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால லாபஸ்தானத்தில் கேது பகவான், அதாவது 10ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேலும் கொஞ்சம் மைனஸ். அதனால மனக்கவலைகளை நீங்கி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஜூன் 2, 2026 பிறகு அமோகமாக இருக்கும். அதுக்கு முன்னால் தொழிலில் தேக்க நிலையெல்லாம் ஏற்படும் வருஷத்தின் முதல் ஆரம்பத்திலிருந்து. இருந்தாலும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தான், பிற்பகுதியில் தான் 9ல் சஞ்சரிக்கும் போது தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரும். உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பிறகு ப்ரமோஷன் உண்டாகும். நிறைய பேருக்கு விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எல்லாம் ஜூன் 2க்கு பிறகு கிடைக்கும். அதுக்கு முன்னால வழக்கமாக தான் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. அதனால ஆண்டின் பிற்பகுதியில் குருவினுடைய சஞ்சாரம் அதெல்லாம் உங்களுக்கு அவருடைய பார்வை படக்கூடிய இடம். தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுப்போம். அதனால அது வரையிலும் கொஞ்சம் காத்திருங்க, குரு பயிற்சி வர்ற வரையிலும். அதுபோல பழைய நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆதரவும் கிடைக்கும். அதே போல நிதி மற்றும் பொருளாதாரம். உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நம்ம சொல்றதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான். அதாவது ஆதிக்கம் இருந்தாலும் உங்க வாக்கு சாதுரியத்தினாலும் துணிச்சலாலும் பல பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து ஆதாயம் கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால் உணர்ச்சி வசப்பட்டுட்டு மன விரக்தி ஆயிடாதீங்க. கடன்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்கள் சேமிப்பெல்லாம் உயரும். திடீர் தனவரவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பணம் வரும். ஆமாம், வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையும். பழைய வீட்டை இடித்து திருத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலையெல்லாம் உயர்ந்து குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆகி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன சந்தோஷங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கசப்பெல்லாம் நீங்கி 2 பேரும் அந்யோன்யமா சேர்ந்து வாழவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும் அந்த சுபகாரியங்கள்லாம் நடக்க வாய்ப்பெல்லாம் பிற்பகுதியில் உண்டு. அதனால பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு அனுப்பார்கள். பிள்ளை சரியில்லை சாமி, பிள்ளை கட்டி குட்டி பண்ணுதான் அப்படிங்கிறதெல்லாம் சரியாயிடும். உறவினர்கள்லாம் பிரிந்திருப்பாங்க, நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிருப்பான். அவங்ககிட்ட இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மீண்டும் அவங்களோட ஒரு இரக்கமான சூழ்நிலை உண்டாகும். அவர்களுடைய சப்போர்ட் இருக்கும். அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிறந்த முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் வயசானவங்களுக்கு. அதெல்லாம் குணமாயிடும். உங்களுடைய மன வலிமையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். இருந்தாலும் அதிகமாக வேலைப்பளுவின் காரணமாக சோர்வு ஏற்படாமல் இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டால்
ஆரோக்கியத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் செவ்வாய் பகவானை வணங்கணும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான், அவரை வணங்கினா நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் மாலை வேளையில் இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கிறது வெற்றியும் தைரியத்தையும் தரும். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். அதே போல கால பைரவரை வணங்குவதும் தடைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். தடைகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதுபோல புற்றுல இருக்கக்கூடிய நாகம்மன், அந்த நாகாத்தா வழிபாடு ரொம்ப நன்மை தரும். இவங்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும். கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டுட்டு வாங்க. ஒரு விநாயகர் அகவலை சொல்லுங்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியாவது ஒருத்தர் ஒரு 75% வேலை கிடைச்சிடும். எதையாவது ஒன்று பண்ணிக்கின்னு பிடிச்சி எவ்வளவோ கண்டார் 4 தடவை 5 தடவை எக்ஸாம் எழுதி நாசமாக போனேன். இந்த ட்ரீப்பு முருகன் அருளாளன்றோம். ஒரு வேள் வச்சு வழிபாடு செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். விட்டதை பிடிக்கக்கூடிய வருஷங்க. எதெல்லாம் விட்டுட்டோம், எதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சு, எதெல்லாம் நம்ம பக்கம் கொஞ்சம் கண்ணு கட்டிடுச்சு, கொஞ்சம் நம்ம சில பேரை நம்பக்கூடாதவங்கள நம்பிட்டோம், இப்படி தப்பு கணக்கு போட்டு கொஞ்சம் தாளம் மாறி போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சில்வண்டுகள் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. விருச்சிக ராசி இந்த வருஷத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான். ஆடியன்ஸுங்கிறது எதிர்காலம், பக்கத்தில் தொந்தரவுங்கிறது சில்வண்டு. இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். புருஷனுக்கு பொண்டாட்டி பிரச்சனையாக இருக்கும், பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு பிரச்சனையாக இருக்கும், பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்கும், வேலை பிரச்சனையாக இருக்கும். யாராவது இந்த நொட்டை சொல்கிறதுக்குன்னே 10 பேர் பக்கத்தில் உட்காந்துருப்பான். நீ அப்படி பண்ணியிருக்கலாம், நான்லாம் ஒரு சைஸில் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு. அவன் ஒன்றும் இருந்திருக்க மாட்டான், புண்ணாக்கு ஒன்றுமே இருந்திருக்க மாட்டான். ஆனால் நம்மள்கிட்ட பேசுவான். அரை டஜன் பேசுவான். 1 டஜன் கூட இல்லை, அரை டஜன் பேசுவான். ஆனால் நம்ம அதை காதில் கொடுத்து வாங்கிக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளுடைய காரியம், நம்மளை யார் உற்று நோக்குகிறார்கள், யார் நம்மளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கைடாக, அவங்களுக்கு கண்ணியமாக, அவங்க நினைக்கிறத நம்ம கொடுத்தே தீரணும். அதை மட்டும் ஒரு முடிவாக எடுங்க. விருச்சிக ராசி சபதமாக எடுங்க. 2026 நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. ஆமாம், நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாரு. அதை விட்டுட்டு இந்த சில்வண்டைய பேச்செல்லாம் கேட்டுட்டு மன உளைச்சலுக்காகி, அதாவது நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் வேறு எது மேலேயாவது நம்பிக்கை வச்சு பயணம் பண்ணக்கூடாது. நான் பொதுவாகவே சொல்லுவேன், ஜாதகமே வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லுவேன். வருஷம் ஒரு தடவை பாருங்கள், சும்மா பார்க்காதீங்கன்னு. அதே மாதிரி ஒரு சாமியை கும்பிட்டா கூட வருஷத்துக்கு ஒரு சாமி, நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருங்க. சும்மா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு மாறாதீங்கன்னு. இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு மாறும்போது எல்லாமே நமக்கு அபத்தமாக போயிடுது. சாமியை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம போயிடுறாரு. இந்த சில பேர் க்யூவில் நிற்பான், இந்த க்யூ கூட்டமாக இருக்கேன்னு பக்கத்து க்யூவில் நிற்பான். அந்த க்யூ போயிட்டே இருக்கும்போது அந்த க்யூ கவுண்டரில் என்ன பண்ணுவார், உள்ளே இருக்கிறவர் சாத்திட்டு போயிடுவார். 5 நிமிஷம் கழிச்சு அதுக்குள்ளே இந்த க்யூ முடிஞ்சு, அதுக்குள்ளே இந்த க்யூ முடிய போது இந்த க்யூக்கு வருவான், இவன் சாத்திட்டு போயிடுவான், அந்த க்யூ ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக மொத்தம் இவன் அந்த கவுண்டரில் அது போய் செட் பண்ணவே முடியாது, பணத்தை வாங்கவோ பணத்தை கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு நிலை இல்லை. இப்போ விருச்சிக ராசி எந்த நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிலைக்கு வரணும், கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கணும். ஃபஸ்ட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றியாகும். ஏதாவது ஒரு பயணம் சம்மந்தமான விஷயங்கள் வெற்றியாகும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்துருந்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வெளியில் வந்துடுவீங்க. அப்பா இது இனிமேல் செட் ஆகாது, தப்பு கணக்கு போட்டுட்டோம், நம்ம இனிமேல் பழைய இடத்துக்கு வந்துடுவோம், பழைய ஊருக்கு வந்துடுவோம். ஒரு வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, சித்திரவதைப்படுவாங்க. தன்னை இழந்து, தன் உலகத்தை இழந்து, தன் கடமையை இழந்து, தன் மனதை இழந்து, தன் உடம்பை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிற்கணும். அவங்க இப்போ வெளியில் வருவாங்க. வேணாம் சாமி கையெடுத்து கூப்பிட்றாங்க, வெளியில் வரேன் அப்படின்னு விருச்சிக ராசி வெளியில் வருவாங்க. அதுமாதிரி இந்த நாட்டில் இருந்து ஒரு பிரச்சனை சிக்கி நீங்கள் வெளிநாடு போவீங்க. அதாவது இடம் மாற்றம், சேஞ்சஸ், இது நடந்தே தீரும். சில அவார்டு ரிவார்ட்லாம் கிடைக்கும் இந்த வருஷத்தில், எதிர்பாராத பாராட்டுகள்லாம் கிடைக்கும். உங்கள் தைரிய வீரியங்கள்லாம் அதிகமாகும். தைரியமாக இருங்க, யார் மேலேயும் நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நான் அதுதான் திருப்பி கான்ஃபிடென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சில நல்ல இடமாற்றம் இந்த வருஷத்தில் கை கொடுக்கும். வருமானம் சம்பந்தமான இடமாற்றங்கள், நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும். கான்டாக்ட் அதிகமாகும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்களே ஒரு ரூட்டு போட்டு நீங்களே பெஸ்ட்டாக வரக்கூடிய காலம் இது. எதுக்கு இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு
ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். சில விஷயங்கள் மனசுக்கு தேவையில்லாத கசப்புணர்வுகளாக ஏற்படும். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போய் திரும்பி பார்க்காதீங்க, வேண்டாம். இதெல்லாம் கசப்புணர்வு. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் கமிட்மெண்ட் ஆகுங்க. கொஞ்சம் கடன் வாங்கும்போது கவனமாக இருங்க. கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதுமாதிரி காரு, பஸ்ஸு இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு ட்ராவல் யோகத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், சூப்பராக இருப்பீங்க. பண பிரச்சனைகள்லாம் விலகிடும். மோட்டர் சம்மந்தமாக வாங்க வேண்டிய வாகனங்கள், அது வாகனம் ஏதாவது புது 2 வீலரோ 4 வீலரோ கம்பல்சரி வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதிலலாம் நீங்கள் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணலாம். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப திருப்புமுனை ஏற்படும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும். அதனால் ஒன்றே ஒன்று தான், ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன்ட்ட போகணும். அதான் ஒன்று. ஒரு இடத்த விட்டு விலகணும். தைரியமாக விலகுங்க. இல்லைன்னா தைரியமாக உங்களுடைய எனக்கு இதுதான் வேணும்னு கேளுங்க. இப்போ ஒரு 2026 எலெக்ஷன் வருது, எனக்கு இந்த தொகுதி வேணும்னா இந்த தொகுதி தான் வேணும்னு கேளுங்க. தைரியமாக கேளுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை விட்டுட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் அந்த முதல்ல இந்த கவுண்டருக்கு அதுதான், அதுமாரிலாம் ஆகிடாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி ஹயகிரி வழிபாடு, லட்சுமின்னு சாமி கும்பிட்ற எல்லா சுவாமியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் லட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுது. உங்களை சுற்றி பல வியூகம் நடக்க போகுது. பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ஆல் த பெஸ்ட். 2026 சில முயற்சிகள் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக போகுது. கஷ்டப்படாதீங்க, மனசை வருத்தப்பட்டுக்காதீங்க, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக கால் எடுத்து வைங்க. சக்ஸஸ்ங்கிற பதிலோட நம்ம மீட் பண்ணுவோம். நல்லதே.